இன்ஜினியரிங் கல்லூரி மாணவியை காதலித்து கர்ப்பமாக்கிய கல்லூரி மாணவர் 2 வாரத்தில் திருமணம் செய்து வைப்பதாக பெண் வீட்டில் பஞ்சாயத்து பேசிய ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் மற்றும் மற்றொரு ஊராட்சி மன்ற தலைவர். பேசியபடி திருமணம் செய்து வைக்காததால் மனமுடைந்து மாணவி தற்கொலை. மாணவியின் தற்கொலைக்கு காரணமானவர்கள் சிக்கினார்களா? பஞ்சாயத்து பேசிய ஊராட்சி மன்ற தலைவர்களின் பதில்தான் என்ன? வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்த தாய் ரொம்ப நேரமா கதவை தட்டி இருக்காங்க. உள்பக்கமா தாழ்பால் போட்டு மகள் தூங்கிருப்பான்னு நினைச்சு அரை மணி நேரத்துக்கு மேல வெளியவே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க தாய். ஆனாலும் மகள் கதவை திறக்கிற மாதிரி தெரியல. அடுத்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட கதவை உடைச்சு உள்ளே போய் பார்த்திருக்காங்க. அப்போ இளம்பெண் தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான தாயும் சொந்தக்காரங்களும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தப்ப ஊர்ல உள்ள சிலர் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் உயிரிழந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் இளம்பெண்ணோட தற்கொலைக்கு என்ன காரணம், யார் காரணம்னு எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சிருக்கு. காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல உள்ள கோட்டூர் கிராமத்துல இருக்காங்க செந்தில் ஜோதி தம்பதி. இவங்களோட 18 வயசு இளைய மகள் அனுசியா உத்தரமேரூர்ல உள்ள ஒரு பிரைவேட் என்ஜினியரிங் காலேஜ்ல EEE செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாங்க. அதே கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிற கண்ணன் தாங்கல் பகுதியை சேர்ந்த இளைஞர் சஞ்சய் கண்ணனும் மாணவியும் 2 வருஷமா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. காலேஜ் போறப்ப ஒன்னா போறது வர்றது, ஜாலியா வெளியே சுத்துறது, தனிமையில இருக்கிறதுன்னு காதலை வளர்த்து இருக்காங்க. அதோட விளைவு அனுசியா கர்ப்பமாயிருக்காங்க. அதனால நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு காதலன் சஞ்சய் கண்ணன் கிட்ட சொல்லியிருக்காங்க மாணவி. அதுக்கு சரின்னு தலையாட்டின காதலன் தன்னோட அப்பா அம்மா கிட்ட போய் காதல் விவரத்தையும் கர்ப்பமான விவகாரத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் பெற்றோர் கேட்ட முதல் வார்த்தை அந்த பொண்ணு என்ன சமூகம் அப்படிங்கிறது தான். பட்டியலின சமூகம்னு மகன் சொன்னதும் அந்த பொண்ணையும் மறந்துரு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழலாங்கிற கனவையும் அடிச்சிருன்னு சொல்லி இருக்காங்க. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்ச சஞ்சய் கண்ணன் அனுசியா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்காரு. எங்க வீட்டுல எங்களை ஏத்துக்கல, அதனால நாங்க மேரேஜ் பண்ணி உங்க வீட்டிலேயே இருந்துக்கிறோம்னு சொல்லி இருக்காரு. மகள் வாழ்க்கைக்காக அதுக்கு சம்மதிச்ச பெற்றோர் சஞ்சய் கண்ணனை தன் வீட்டிலேயே வச்சிருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு நல்ல நாளையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கடையில கண்ணன் தாங்கல் ஊராட்சி தலைவியோட கணவர் விஸ்வநாதனை போய் சந்திச்ச சஞ்சய் கண்ணனோட பெற்றோர் எங்க பையனை எப்படியாவது பிரிச்சு கூப்பிட்டு வந்துருங்க, பட்டியலின சமூக பொண்ணோட வீட்டுல என் மகன் இருக்கிறதே அவமானமா இருக்குதுன்னு சொல்லி இருக்காங்க. அதனால விஸ்வநாதன் கோட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் முருகையனை தன் கூட அழைச்சிட்டு அனுசியா வீட்டுக்கு போய் பஞ்சாயத்து பேசி இருக்காங்க. பொண்ணு வீட்டுல வந்து பையன் இருக்கிறது சரியில்லை, அத ஊர் உலகமும் மதிக்காதுன்னு சொன்ன 2 பேரும் பையனை எங்க கூட அனுப்பி வைங்க, நாங்களே 2 வாரத்துக்குள்ள நல்ல நேரம் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றோம்னு சொல்லி இருக்காங்க. அதை நம்பின பெண் வீட்டுல உள்ளவங்க சஞ்சய் கண்ணனை அவங்களோட அனுப்பி வச்சிருக்காங்க. 2 வாரத்துக்கு மேல ஆகியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே தென்படல. அதோட பையனை அழைச்சிட்டு போறதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாடக பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கிறதா அனுசியாவுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியே சஞ்சய் கண்ணனும் காதலிக்கிட்ட பேசுறத தவிர்த்ததா தெரியுது. அதனால நாம ஏமாந்துட்டோம்ங்கிற மன உளைச்சல்ல இருந்த அனுசியா வீட்டுல அப்பா அம்மா இல்லாத நேரத்துல தூக்குமாட்டி தற்கொலை பண்ணி இருக்காங்க. எங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்தி அழைச்சிட்டு போன கண்ணன் தாங்கல் ஊராட்சி தலைவியோட கணவர் விஸ்வநாதன், கோட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் முருகையன், சஞ்சய் கண்ணன் அவரோட அப்பா அம்மா எல்லார் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நடு ரோட்ல போராட்டத்துல ஈடுபட்டாங்க பொண்ணோட உறவினர்கள். இதுக்கு மத்தியில தலைமறைவாயிருக்கிற சஞ்சய் கண்ணனையும் அவங்க அம்மாவையும் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க.